வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான முறையில் வந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு பலன்கள் பரிகாரங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே தெரிஞ்சு உங்கள் ராசிக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையோ ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு தெளிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வரப்போகுது. வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி. தமிழ் மாதத்தில் முதல் மாதம் சித்திரை மாதம். பல சிறப்புகளை கொண்ட சித்திரை மாதத்தில் சித்திரை பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. ஒரு மாதம் எடுத்துக்கிட்டால் அதில் 2 முக்கியமான நாட்கள் வரும். ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. இது 2 நாட்களுமே ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு இருக்கும். அதுபோல் சித்திரை மாதத்துடைய பௌர்ணமி பல சிறப்புகளை கொண்டு வரப்போகுது. இந்த சிறப்பான பௌர்ணமியுடைய பலன்களை தான் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ சித்ரா பௌர்ணமி பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. உங்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ரகசியத்தையும் சொல்ல போகிற அதையும் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பல சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய இந்த மகா சித்ரா பௌர்ணமியை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லா தாள்களையுமே பார்க்கலாம். ஸோ சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமணம் யோகம், குழந்தை பாக்கியம் இது 2மே கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதோடு சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடிய சித்திரை பௌர்ணமி வந்தால் அது மிகவும் விசேஷமானது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, பௌர்ணமிகள்லேயே மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுவது இந்த மகா சித்ரா பௌர்ணமி தான். இந்த தினத்தில் தான் யமலோகத்தில் நம்ம புண்ணிய பாவ கணக்கை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்கள் செய்யணும். அவருடைய அருளால் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களால் நீண்ட ஆயுள் நாம் பெற முடியும். இந்த மாதிரி சித்திரை பௌர்ணமி பல சிறப்புகளை உள்ளடக்கியதாக இன்றளவும் திகழ்கிறது. இப்பேற்பட்ட சித்திரை மாத பௌர்ணமி தினத்தில் அம்பாள் திருவுருவ சிலை அல்லது படம் இருந்தால் அதுக்கு மலர் மாலையை அணிவித்து வஸ்திர சாத்தி ஆபரணங்களை அணிவித்து வழிபாடு செய்யணும். அதுதான் நல்லது. அம்பாளுக்கு கூட மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பானகம், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்த தாம்பூலம் அடங்கிய நெய்வேத்தியத்தையும் படைக்க வேண்டும். இதெல்லாம் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அம்பாள் வழிபாடு இப்படி செய்தால் திருமணம் யோகம், குழந்தை பாக்கியம் இது 2மே கிடைக்கும். ஸோ சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடிய சித்திரா பௌர்ணமி அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த வருடம் 2026 சித்ரா பௌர்ணமி கரெக்டாக மே 1 அன்னைக்கு வரப்போகுது. கரெக்டாக அன்னைக்கு தமிழ் மாதத்தில் சித்திரையுடைய 18ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை. அதுவுமா இந்த டைம் பௌர்ணமி வந்திருக்குது. அதனால் இந்த நாள் சாதாரண நாள் இல்லைங்கிறத புரிஞ்சு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட உங்கள் ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் எது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். அந்த கோவில் பற்றிய டீட்டெயிலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் தீர வேண்டும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீர வேண்டும் என எத்தனையோ கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்திருப்பீங்க. இருந்தும் பெரிதாக பலன் எதுவும் கிடைத்திருக்காது. இப்படி பரிகாரம் செய்வதற்கு பதிலாக உங்களுடைய ராசிக்கேற்ற கோவில் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு இந்த ஸ்பெஷல் நாளில் சென்று ஒரு முறை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்படி உங்கள் ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெளிவாக மீன ராசிக்காரங்க தெரிந்து பயன்பெறுங்க. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் ஏற்பட வேண்டும் என நினைக்காதவங்க நீங்கள் இருக்கவே முடியாது. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ முயற்சி செய்து கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கோ. மாற்றம் என்பதே முன்னேற்றம் என்பதே ஏற்படாமல் இருக்கோ. உங்களுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, நம்ம முன்னேறவே முடியாதோ, கடைசி வரை நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டுமோ என கலங்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய கோவிலுக்கு இந்த நாளில் சென்று வந்தால் மாற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். அது யாராலையும் தடுக்க முடியாது.
ஆக்சுவலி ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரக தெய்வம் நன்மை தருவதாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது ஒரு கிரகம் பகை கிரகமாக இருக்கும். இந்த பகை கிரகங்களும் பாவ கிரகங்களும் முக்கியமான கட்டங்களில் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் தடைப்படும். ஆனால் இந்த பகை கிரகங்களை வலிமை இழைக்க செய்யக்கூடிய தெய்வங்கள் அருள்பளிக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நன்மை நடக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும். இந்த கோவில்களுக்கு நீங்கள் இந்த நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் இந்த கோவில்களுக்கு ஒரு முறை சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு விட்டு பாருங்க. குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது கோவிலில் இருந்து விட்டு பாருங்க. வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதையும் முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏற்படுவதையும் காண முடியும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு இப்போ எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அந்த கோவிலை நோட் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போக வேண்டிய கோவில் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில். மதுரையில் இப்போ சித்திரை திருவிழா பயங்கரமாக இருக்கும். இந்த டைம் போய் கண்டிப்பாக நீங்கள் அம்மனை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை காண முடியும். ஒருவேளை அங்கே போக முடியல, பக்கத்தில் மீனாட்சி அம்மன் எங்கே இருந்தாலும் அங்கே போயாவது பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அப்படி செய்து வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்குங்க. இவ்வளோ நேரம் இந்த மாதிரி கோவிலுக்கு போகணும் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ மெயினாக பலன்களை பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்குள் சூரியன் நுழையக்கூடிய மாதம் சித்திர மாதம். சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்திர மாதம் பல சிறப்புகளை உள்ளடக்கியிருக்கு. இந்த மாதத்தை சைத்ரா என்றும் சைத்திர விசேஷம் என்று போற்றப்படும். சித்திரையுடைய முதல் நாளில் ஸ்ரீரங்கத்தில் பஞ்சாங்க படிக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றளவும் நடைபெறுகிறது. அதோடு மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களில் பல அவதாரங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய பெருமை சித்திரைக்கு இருக்குது. சைத்திர சுக்ல பஞ்சமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரயணத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற வழி செய்தார் பகவான். அப்புறம் மற்ற அவதாரம் நிகழ்ந்தது சித்திரையில் தான் என்று சொல்லப்படுது. நவம திதியில் ஸ்ரீ ராமபிரானாக அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. அப்புறம் திருமாலின் நரசிம்ம அவதாரம், பரசுராமர் அவதாரம் இதெல்லாம் நிகழ்ந்தது இந்த மாதத்தில் தான். அதோடு ஆதிசங்கரர் ஸ்ரீராமானுஜர் அவதரித்ததும் இந்த மாதத்தில் தான். அதே போல் சித்திர மாத சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்கப்பலைகளை சித்திரம் ஒன்றின வரைய அதிலிருந்து சித்திரகுப்தான் தோன்றினாராம். அதே போல் சித்திர மாதத்தில் வளர்பிறை காலத்தில் 3வது பிறை தோன்றக்கூடிய நாளே அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. இந்நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் என்ற ஐதீகம் இன்றளவும் இருக்குது. அதே போல் திருக்கோவில்களில் விழாக்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெறக்கூடிய மாதமும் சித்திரையாகும். மதுரை மாநகரில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழாவும் அழகர் கோவில் கள்ளழகர் வைகையில் எழுந்தள்ளக்கூடிய வைபவமும் சித்திரை மாதமே திகழ்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமியுடைய பலனை தான் இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் 2வது இடத்துல இருக்கிறார். சூரியன் 2வது இடத்துல இருக்கிறதுனால வருமானங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். பேச்சில் சூடு கூட உண்டாகும். செவ்வாய் 10வது இடத்துல இருக்கிறார். இது பரம்பரை தொழிலில் முன்னேற்றமானது உண்டாக செய்யும். அதோடு மே 19ஆம் தேதிக்கு பின்னர் லாபமானது அதிகரிக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உண்டாகும். புதன் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். இது நகைச்சுவை உணர்வை அதிகரிக்க செய்யும். அதோடு மே 26ஆம் தேதி முதல் வாக்குவன்மை அதிகரிக்கும். அந்த டைம் நீங்கள் வாக்குவன்மை கொண்டு முன்னேறலாம். உங்கள் ராசிநாதன் குரு கூட உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல இருக்கிறார். இது எதிர்பாராத வகையில் திடீரென்று பணம் கிடைக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 2வது இடத்துல இருக்கிறார். முக வசீகரமானது அதிகரிக்கும். மே 6ஆம் தேதி முதல் பக்கத்து வீட்டுக்காரர்களால் நன்மை கூட உண்டாகும். சனி உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல இருக்கிறார். இது எல்லா முயற்சிகளையும் வெற்றியடைய செய்யும். செயல்கள் எல்லாம் சிறப்படைய செய்யும். அதோடு ராகு உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல இருக்கிறார். இது கலைகளில் ஆர்வத்தை அதிகரிக்க செய்யும். கேது கூட உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல இருக்கிறார். இது முன்னோர்களுடைய ஆசி கிடைக்க செய்யும். ஆக மொத்தம் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பலவிதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். அதுக்குண்டான காலங்கள் இப்போ அமைந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த பௌர்ணமியுடைய பலன்கள்.
இந்த பௌர்ணமியுடைய பலன்களை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.